முயல் தலையில இடி விழுந்துச்சான் அப்படின்னு அந்த காகம் வந்து புறா கிட்ட சொல்லிச்சான். புறா என்ன சொல்லிருச்சான்? நம்ப மறுத்துருச்சே, நான் நம்ப மாட்டேன். உனக்கு இந்த செய்தியை சொன்னது யாருன்னு புறா வந்து காகத்துக்கிட்ட கேக்குது. காகம் என்ன சொல்லிச்சான்? எனக்கு இந்த செய்திய சொல்லுங்க, வாய் திறந்து. எனக்கு இந்த செய்திய சேவல் தான் சொல்லுச்சு. புறா போய் சேவல்கிட்ட கேக்குது, சேவலே சேவலே, உனக்கு இந்த செய்தியை யார் சொன்னது? சேவல் வந்து கோழி தான் சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிச்சான். கோழிகிட்ட போய் கேக்குதான் புறா, கோழியே கோழியே, உனக்கு இந்த செய்தியை யார் சொன்னது அப்படின்னுச்சான். எனக்கு முயல் தான் சொல்லுச்சு அப்படின்னு. அந்த 4 பறவைகள் என்னென்ன பறவைகள்? காகம், புறா, கோழி, சேவல். பாத்தியா? காகம் இருக்கு பாத்தீங்களா? காகம், புறா, கோழி, சேவல். இந்த 4மே முயல்கிட்ட கேட்டான். முயலே முயலே, வாயை திறந்து சொல்லுங்க, முயலே முயலே, உனக்கு எந்த இடத்துல இடி விழுந்துச்சு? அந்த இடத்தை எங்களுக்கு காட்டு அப்படின்னு. முயல் என்ன செஞ்சுச்சா? அதுக்கப்புறம் அதுக்கு எந்த இடத்துல இடி விழுந்துச்சோ அந்த இடத்துல கூட்டு போய் காட்டுதான். காட்டுதா, எனக்கு இந்த இடத்துல தான் இடி விழுந்துச்சுன்னு சொல்லி காட்டுதான். அதை பார்த்தா அந்த 4 பறவைகள் என்ன செஞ்சா? அது இடி விழுந்த இடத்துல என்ன இருந்துச்சா? அதை பார்த்த உடனே அந்த 4 பறவைகள் என்ன செஞ்சாங்களா? ஏன் சிரிக்கிறாங்க? முயல் தலையில இடி விழுகல, முந்திரி பழம் தான் விழுந்திருக்குன்னு சிரிச்சாங்களா? சரியா? அப்படித்தானே? சரி, விழுந்துடாத. சரி, முயல் போய் யாருக்கிட்ட முத அது தலையில இடி விழுந்துருச்சுன்னு சொல்லி போய் சொல்லுச்சே? வெரி குட். ஓடி போய் யார்கிட்ட போய் சொல்லுச்சு? சொல்லுச்சு. யாராரு அதெல்லாம் கேட்டு போய் மத்தவங்க சொன்னது? யாராரு சொன்னாங்க? முயல் வந்து கோழி கிட்ட சொல்லுச்சு. கோழி வந்து யார்கிட்ட சொல்லுச்சு?